ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அனூரான்ற படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்டு ஏர்ன் பண்ணியிருக்கு. அகாடமி அவார்டில் கூட பார்த்திங்கன்னா 5 அவார்டு ஏர்ன் பண்ணியிருக்கு. சிறந்த நடிகர், சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த அசல் திரைக்கதை, சிறந்த திரைப்பட எடிட்டிங்கு, சிறந்த இயக்குனர்னு நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஷீன் பேக்கர் தான் இயக்குனர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்மோர் டி கெய்ன்ஸ் அவார்டு திரையிடப்பட்டு அங்கே வேறு அவார்டு வாங்கியிருக்கு. நிறைய அவார்டு பெண்டிங்கில் வர இருக்குது. ஸோ இந்த படத்தை இயக்குனது ஷீன் பேக்கர். நடிகை பார்த்தீங்கன்னா மைக்கி மேடிசன் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வாங்கியிருக்காங்க அகாடமி அவார்டில். ஜெலட்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான கேரக்டர் ரெண்டு கேரக்டர் தான். ஆனியும் வேனியான்ற 2 கேரக்டர் தான். இந்த ஆனின்றவ பார்த்தீங்கன்னா 23 வயசான ஒரு ஸ்ட்ரிப் ஆர்டிஸ்டாவா, கிளப்பில் ஸ்ட்ரிப் ஆர்டிஸ்டாக இருப்பாள். இவ வந்து பார்த்திங்கன்னா புருக்லினில் வந்து ஒரு ரஷ்ய ஃபேமிலியில் இருக்க வேனியான்றவன் ஒரு பணக்கார பையன். அவன் வந்து இவளை பார்த்து ஒரு மாதிரி ஈர்ப்பு ஏற்படும். இப்போ அவன் பார்ட்டி, டான்ஸு, வீடியோ கேம்ஸ் அப்படியே பயங்கர ஒரு ஆடம்பரமான இருப்பான். இப்போ இந்த ஆனியை வந்து ஒரு வீக்குக்கு வந்து $15,000 கொடுத்து அவளை வந்து ஹையருக்கு எடுப்பான். அப்படியே இவங்க ஜாலியாக இருப்பாங்க. இவங்க 2 பேர் லாஸ் வேகஸ்க்கு போகும்போது இவன் அந்த வேனியா வந்து இந்த ஆனிக்கிட்ட லவ் சொல்லுவான். ஆனின்ற அனோரா கிட்ட அவளுக்கு வந்து பிடிக்காது. இருந்தாலும் அந்த லவ் ஏற்றுக்கின்னு கல்யாணம் வரையும் போயிடுவாங்க. இப்போ இந்த செய்தி வந்து அவங்க ஃபேமிலி, ரஷ்யா இருக்கிற ஃபேமிலி தெரிஞ்சு ஒரு டான் அவங்க அம்மா செட் பண்ணி இந்த பையனோட லவ்வை காதலை வந்து கல்யாணத்தை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த டொலரஸ்ன்ற டான் வந்து 2 பேரை கூட்டின்னு வருவான். ஈகோர்னு இன்னொருத்தனை கூட்டின்னு வருவான். இப்போ அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த பொண்ணை துரத்த பார்ப்பாங்க. அதேமாரி துரத்தவும் ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ ரஷ்யாவிலேருந்து வந்து அந்த அம்மாக்காரி கலீனான்ற கேரக்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பயங்கர இதுவாக வல்கராக பேசி அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்தாங்களேன்றது தான் செகண்ட் ஹாஃபு. அது இல்லாமல் இந்த அனோரா வந்து கடைசியில் ஒரு முடிவு எடுப்பாள். அது வந்து கே பாலச்சந்திர படம் மாதிரியே இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது புதுசுன்ற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு கீட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே ஒரு ரொமான்டிக் இதில் போச்சு. இந்த மைக் மேடிசன் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சில சீன்லாம் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. கடைசியில் அந்த அழுகிற சீனு, அந்த விவாகரத்து பண்ணும்போது ரொம்ப முறைப்பாங்க அந்த ரஷ்யன் ஃபேமிலியில், அதெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து கடைசியில் அந்த ஈகோருன்றதுக்கும் இந்த அனோராவுக்கும் என்ன கனெக்ஷன் ஆகுன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ், எதிர்பாராத கிளைமேக்ஸு. இது வந்து 5 ஆஸ்கர் அவார்டு, கேன்ஸ் அவார்டுலாம் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சான்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. நம்ம கே பாலச்சந்திர படம்லாம் பார்த்துட்டு இது பார்த்தா ஒரு சாதாரண படம் மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் இது வந்து பெரிய அவார்டெலாம் வாங்கியிருக்கு. இந்த படத்தில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மேத்யூ வீரியன் ஸ்மித்ன்றவர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு சுமாரான படமாக தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.